அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. நேற்று காணொளி நான் பதிவு செஞ்சுருந்தேன். அதில் தைப்பூசம் நிறைவு காணொளி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லியிருந்தேன். அதில் குறிப்பிட்டு நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணதுக்கு நிறைய முருக பக்தர்கள், முருகர் சொந்தங்கள் வந்து எனக்கு மெசேஜ் வச்சுருந்தீங்க, அப்படி சொல்லாதீங்கன்ட்டு. ஆனால் இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்ல முடியுமான்னா தெரியல. காரணம் பக்தி 3 நிலைகளில் இப்போது கலியுகத்தில் பரவிட்டு இருக்கு. ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று அவநம்பிக்கை, இன்னொன்று மூட நம்பிக்கை. இதில் இத்தனை மக்கள் போகிறாங்க, முருகர் பாதம் பிடிச்சி சரணாகதி அடைகிற நேரத்தில் இந்த மாதிரி அவநம்பிக்கையான காணொளிகள் பரவறப்போ என்ன ஆகும்னா, சப்போஸ் நீங்கள் முருக பக்தர்கள் ஒரு வேண்டிய விஷயம் கிடைக்கல அப்படின்றப்போ, கரெக்டாக அந்த காணொளி படுற நேரத்தில் நம்ம கோயிலுக்கு வந்தோம், எதுவுமே நடக்கலையே, எதுவுமே கிடைக்கலையே, முருகர் நம்மளுக்கு எதுவுமே கொடுக்கலையன்ற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக அது உங்களோட பக்தியையும் குலைத்து, அதே சமயத்தில் நீங்கள் இந்த பக்தி நிலையிலேருந்து மாறி வேற ஒரு நிலைக்கு போவீங்க. அது ஒரு ஒரு வகையில் கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட நிறைய காணொளிகள் சொல்கிறத பார்க்குறப்போ ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுவும் மக்கள் கூட்டம் கூட்டமாக கோயிலுக்கு போகிறது நல்லது தான். ஆனால் அதையும் அப்படி அவங்க விமர்சித்து சொல்கிறாங்கன்றப்போ இதுதான் சிறந்த உதாரணமாக இருக்கும். ஏன்னா என்றைக்குமே ஒரு நல்ல சக்தி பரவுது அப்படின்னா அதுக்கு எதிரான சமமான ஒரு எதிர்வினை சக்தியும் பரவும். கண்டிப்பாக அப்படி ஒரு உதாரணம் சொல்லலை அப்படின்னா இன்னும் அது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா எத்தனையோ முருக பக்தர்கள் நான் கோயிலுக்கு போன நடக்கலை, இத்தனை வாட்டி இருந்த நடக்கலைன்னு சொல்கிற முருக பக்தர்களை விட நான் முருகா அப்படின்னு கூப்பிட்டேன், கண்டிப்பாக எனக்கு முருகர் உதவி பண்ணார். மருத்துவமனையில் என் பொண்ணு, என் குழந்தை, என் அம்மா, அப்பா எத்தனையோ பேர் ரொம்ப உடல்நலம் குன்றி சீரியஸாக இருக்கும் போது ஏதோ ஒரு முருகர் ரூபத்தில் ஒருத்தர் உதவி பண்ணார் அப்படின்னு சொன்ன முருக பக்தர்கள் தான் நான் பார்த்தது அதிகம். 5% தான் நடக்கலை கிடைக்கலன்னு சொன்னவங்க. ஆனால் 95% இத்தனை பேருக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தவங்க தான் நான் அதிகம். அதனால் இந்த ஒரு காணொலியில் அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியாமல் நானும் ஒன்றுக்கு பல தடவை யோசித்து இதை சொல்லலாமா வேண்டாமான்னு அதுக்கப்புறம் நேற்று பள்ளியறை தரிசனம் பார்த்துட்டு உத்தரவு வந்ததுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை நான் பதிவு செஞ்சேன். எந்த சூழ்நிலையிலையுமே இறைவனுக்கும் நம்மளுக்கும் யாருமே கிடையாது, அதான் உண்மை. நான் உட்பட யாராக இருந்தாலும், குருவாக இருந்தாலும் இறைவன் நம்மளை சீக்கிரம் கொண்டு போய் சேர்ப்பார். ஆனால் உங்களோட இறை நம்பிக்கையும் இறை பக்தியும் கெடுக்கிற மாதிரி எங்கே நடந்தாலும் நீங்கள் அதை தவிர்த்து விலகி தான் போகணுமே தவிர அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆர்குமெண்ட் பண்ணிட்டோ இல்லை எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதோ அது நமக்கு உண்டான வேலை கிடையாது. எப்படி ஒரு குடிகாரர் திருத்த முடியாது, எனக்கு நிறைய பேர் எங்கள் வீட்டுக்காரர் திருத்தவே முடியலன்னுவாங்க. அவங்கள திருத்துறதுக்காக நம்ம பிறக்கல. அவங்க பட்டு அவங்களுக்கு கிட்னி பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் படுக்கிறப்ப தான் தெரியும், ஆஹா நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அந்த ஆன்மா அது வரைக்கும் உணராது, அதுக்கப்புறம் தான் திருந்துவாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த இறைபக்தி சார்ந்த விஷயத்தில் இன்றைக்கி எத்தனையோ முருக பக்தர்கள் உருவாகியிருக்காங்க. இளைஞர்கள் முதல் கொண்டு 18 வயசு 15 வயசு உள்ள இளைஞர்கள், சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் முருக பக்தியில் வந்திருக்காங்கன்றதுக்கு முருகர் சாட்சி தான் இது ஒரு பெரிய உதாரணம். முருகர் தான் எல்லாத்துக்கும் காரணம். யாரோ ஒருத்தர் பேசுகிறதுனாலையோ இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னதுனாலையோ இப்போ இந்த கோயிலுக்கு திடீர்னு கூட்டம், இப்போ குமரஞ்சேரின்னு ஒரு கோவிலுக்கு அத்தனை முருக பக்தர்கள் படையெடுக்கிறாங்கன்னா அந்த கோயிலுக்கு உண்டான நேரம் வந்துடுச்சு, முருக சக்தி அங்கே செயல்பட ஆரம்பிச்சுது. அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கிற முருக பக்தர்கள் முருகர் இருக்கிறார், அப்படி தான் அதை பார்க்கணுமே தவிர எந்த இடத்துலையுமே நம்ம பக்தியை குறைக்கிறதுக்கு உண்டான அவநம்பிக்கையான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துட்டு தான் போகணும். ஸோ அதுக்காக ஒரு உதாரணமாக சொல்லப்பட்ட காணொளி தான் அது. அது யாருக்கும் மன வருத்தம் ஏற்படுத்தும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். காரணம் இதோட ஒரு சிறந்த உதாரணமாக சொல்லவே முடியாது. நாளைக்கு நம்ம முருகா முருகான்னு கும்பிட்டு உனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு அவன் நம்மளுக்குள்ள ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துறது நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது கும்பிட்டு உங்களுக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் மனசில் எதிர்பாராத விதமாக உட்காரும். நல்லது ரொம்ப லேட்டாக போகும், கெட்டது சீக்கிரம் போயிடும். அதான் கலியுகத்தோட பெரிய நியதி. அதே போல் நான் பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச விதி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளிலும் எவ்வளவு வேதனையான சூழ்நிலையிலும் இறைவனை மறக்காமல் இருக்கலான்னு இறை சக்தி நம்மளை தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் உண்மை. எல்லாமே மாயை, முருகர் மட்டும் தான் நிஜம் அப்படின்றது என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் நான் பல்வேறு சம்பவத்தில் பல்வேறு கட்டத்தில் உணர்ந்ததுக்கப்புறம் தான் திரும்ப திரும்ப நான் அழுத்தமாக பதிவு பண்ணிகிட்ருக்கேன். அதில் நம்ம அரையனார் பெருமான் கொடுத்த எத்தனையோ பாடல்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை மாற்றுது. அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள் கொடுத்த பாடல்களாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ முருகர் அடியார்கள், முருக சித்தர்கள் இன்னும் நம்மளை சுற்றி இந்த முருக சக்தியை பரப்பிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு அபரிவிதமாக வளர்கிறத பார்க்குறப்போ எல்லாருக்குமே உள்ளே ஒரு எண்ணம் வரும், ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க, எப்படி இதுக்காக இத்தனை பேர் வராங்க, எப்படிலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி. நடக்காதவங்க, வேண்டுதல் கிடைக்காதவங்க தான் இந்த மாதிரி நிறைய அவநம்பிக்கையான விஷயத்த சொல்லுவாங்க. அவங்களாம் நம்ம கடந்து யாரையும் விமர்சிக்காமல் எல்லாரு கூடயும் அன்போட
பயணிக்கிறோம். அதுக்காக தான் நேத்து அந்த காணொளி. அதில நெறைய விஷயங்கள் நான் பதிவு பண்ணியிருந்தேன். தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பதிவு பண்றேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.